கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் 140 1-4 வசனங்கள் வரை. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியும் பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துன்மார்க்குடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்த்து பார்க்கிறார்கள். இந்த சங்கீதங்களின் புத்தகம் 140 1-4 வசனங்களிலே தாவீது தன்னுடைய எதிராளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று, ஒரு விஷப்பாம்பு உள்ளவர்கள், விஷப்பாம்பு போல செயல்படுகிறவர்கள் என்று அவர்களை விரிவாக்கம் செய்கிறார். இந்த சங்கீத புத்தகத்திலே 1ஆம் சங்கீதத்திலேயே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசற்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று 1 சங்கீதத்திலே தீயவர்கள் வழியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் செல்லக்கூடாது, அவர்களுக்கு செவிசாய்க்க கூடாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், விஷ பாம்பு போல் தன்னுடைய நாவை கூர்மையாக்கி மற்றவர்களை அழிக்க வேண்டும், மற்றவர்களை புறங்கூற வேண்டும், மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதையே பேசி கூட்டம் கூடி பேசுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுல இந்த 4 வசனத்திலே இந்த வசனங்கள் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இவர்களை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும், இவர்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். அது எப்படி முடியும் அப்படி என்றால், கடவுளுடைய துணை முக்கியம். 1, எதிரிகளிடத்திலே இருக்கிற ஆயுதம் அவர்களிடத்தில் இல்லாதது நம்மளிடத்திலே உண்டு. அது என்ன ஆயுதம் என்றால், விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஜெபம். அந்த ஆயுதம் அவர்களிடத்திலே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்மிடத்திலே அந்த ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதம் சாதாரண ஆயுதம் கிடையாது. அது மற்றவர்களை அழிக்கக்கூடிய, மற்றவர்கள் நம்மை அணுகாதபடிக்கு, தீயவர்கள் நம்மை அணுகாதபடிக்கு, நமக்கு விரோதமாக எழும்பவர்களுடைய ஆயுதம் நம்ம மேல் படாதபடிக்கு காக்கிற அந்த விசுவாசத்தின் ஜெபம் என்ற ஆயுதம் நமக்கு தேவை. அதை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னார், இந்த பொல்லாத உலகத்திலே, பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிற, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நம்மை அழிக்க நினைக்கிற, பின்புறமாய் குத்த நினைக்கிற மக்களிடத்திலே இந்த விசுவாசத்தின் கூடிய ஜெப ஆயுதம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். அதுதான் இங்கு சங்கீதக்காரன் 140 1-4 வசனங்கள் வரை குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தையிலே நிலைத்திருப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.